श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये। मातापिता युवते स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदात्मय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेन परगादितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निजामातृयोगीन्द्र पादसेवैकतारकं भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणोर्णवम् श्रीचरारि गुरोर्दिव्य श्रीपादाब्जमधुप्रदं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकार्यमुनिं भजे। मङ्गलं मंगला श्रीकर्कवंशकरसार्ण पूर्णचन्द्रं श्रीवेङ्कटारि गुरुवरी तनूजरत्नं तस्मादवाप्त निगमान्तरहस्यजालं श्रीमत्स्थलेशेखरं सततं भजामि। ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவடிகளை சரணம். இந்த திவ்ய பிரபந்த தாராவில் சரம பிரபந்தத்துக்கு சரம பிரபந்தமாகிய உபதேச ரத்ன மாலை இன்று முதல் தொடங்குகிறது. அதில் உபதேச ரத்ன மாலை மணவாள மௌனிகளால் இயற்றப்பட்டது. நம் ஆழ்வார்களின் பெருமையையும் அவருடைய அவதார தலங்களின் பெருமையும் மற்றும் ஆச்சாரியர்களுடைய பெருமையும் மற்றும் நாம் இருக்க வேண்டிய நிலைமையையும் வெகு அழகாக விரித்திருக்கிறார் நம் மணவாள மௌனிகள். அதனுடைய உரையை அஸ்மத் ஆச்சாரியரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான எழுந்தருளிருந்த யதீந்திர பிரபாவம் பிள்ளலோகாதி ஜீயர் வெகு அழகாக உரை வியாக்கியானம் அவதரித்திருக்கிறார். அந்த உபதேச ரத்ன மாலையில் அவதாரிகை மற்றும் 10 பாட்டுகள் அடியனுக்கு இட்ட தலைப்பாகும். அதை முடிந்தவரில் விவரிக்கிறேன். அதற்கு முன்னதாக இந்த திவ்ய பிரபந்த தாரா கடந்த சில வருடமாக தொடங்கி உபதேச ரத்ன மாலை ராமானுசத்துந்தாய் முடிந்து இப்பொழுது உபதேச ரத்ன மாலை துவங்குகிறது. இந்த திவ்ய பிரபந்த தாரா
ஸ்ரீமத் வேதமார்க்க பிரஸ்தாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியர் எழுந்தருளிருக்கும் எதிராஜியர் சுவாமியும் மற்ற திருவல்லிக்கணியில் இருக்கக்கூடிய எம்ஓபி சாரிட்டியார் மூலமாகவும் நடைபெற்று வரும் ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்ததார உற்சவமாகும். அவர்களுக்கு கரையில்லா கைமாறிலேனே என்று சொல்லி அடியனுடைய உரையை சிறிது காலம் அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறேன். உபதேசரத்னமாலை வியாக்கியான அவதாரிகை முதலில் அனுபவித்துவிட்டு பிறகு 10 பாசுரங்கள் உபதேசரத்னமாலை அடியனுக்கிட்ட தலைப்பு, அதை அனுபவிக்கலாம். பெரிய ஜீயர் ஆகிறார். பெரிய ஜீயர் என்றால் சொன்னால் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் என்று சொல்லும் பொழுது, ஆழ்வார் என்றால் நம்மாழ்வார், எம்பெருமானார் நம் ராமானுசன், ஜீயர் பெரிய ஜீயர் என்று அழைக்கப்படக்கூடிய மனவாள மௌனிகள். பெரிய ஜீயர் ஆகிறார் பின்னானார் வணங்கும் சோதி என்கிறபடியே பின்புள்ளாரும் ஆசைக்கும்படி அக்கறையராய் அகிர்த சகஜ தாசியரான நித்தியசூரியருடைய ஒருவர் வந்து அவதரித்தார் என்னும்படியான தரத்தை உடைய திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளை ஆசிரித்து மணவாள மாமணிகள் திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளை ஆசிரித்து தெய்வமத்தறியேன் என்னும்படி ததேகனிஷ்டராய் அவருடைய உபதேசத்தாலே தெய்வமத்தறியே எப்படி மதுரவி நிலையை அடைந்தார் போன்று திருவாய்மொழி பிள்ளையின் அந்த தேவமத்தரியன் என்ற பிரகரத்தின்படி ததேக நிஷ்டராய் அவர் உபதேசத்தாலே திருவாய்மொழி தொடக்கமான அசேஷ ரகசியங்களுடனும் அர்த்தங்களை அதிகரித்து அவர் திருவாய்மொழி பிள்ளை மூலமாக அத்தனை விசேஷ விஷயங்களையும் அதிகரித்து கிருதார்த்தராய் இருப்பராய் அந்த பிள்ளைதாமே குருபரம்பரையாகிற ஆரத்துக்கு நடுவிலே நாயகரத்தினமாம் என்னும்படி ஔஜ்வல்யத்தை உண்டாக்கும்படியான உடையவர் திருவடிகளையே உமக்கு துணையாக பெற்றிடும் என்று உகப்பின் மிகுதியாதை காட்டிக் கொடுக்க பிரமாண திருவடிகளை தஞ்சம் என்று இரும் என்று காட்டிக் கொடுக்க அத்தாலே அவர் திருவடிகளிலே ஆதிப்பிராவண்யத்தை பிரமாணாரோட திருவடிகளை ஆதிப்பிராவண்யத்தை உடையவராய் ஆழ்வார்களுடையும் ஆச்சாரியருடையும் அருளே தமக்கு விடைநீராம்படி வர்த்தித்து போரும்வராய் அதேவ பராங்குச பரகால எதிவரா பட்டநாதாதிகளுடையும் நாதயாமுன எதிவர்களுடையும் பாவத்தை தமக்கோர் ஆகாரத்தாலே உடையராம்படி இருப்பராய். அதாவது பராங்குச நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பொட்டர்பிரான் முதலானவர்களும் நாதமணிகள் யாமுனாச்சாரியார், யமுனைத்துறைவன் மற்றும் எதிவராதிகள் எதிராசன் அடிபணிந்தவர்களுடைய பாவத்தை தமக்கோர் அதிசயத்தாலே ஆதாரத்தாலே ஒரு விதமாக கொண்டு வந்து உடையராம் இருப்பராய் எல்லாரும் உண்டாக நினைத்து சகல ஜீவலோக சமுஜீவ பெறராய் தம்முடைய பரஸ்மதியை பிரயோஜனையாலே பரம ரகசியத்தங்களை எல்லாம் சப்பிரபந்தத்திலே அப்போ அது அவர்களுடைய பரம ரகசியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சுப்பிரபந்தத்திலே காட்டி அருளினார். மணவாள மாமுனியை இனி ஒப்பார் இல்லை இவ்வேழுலகிலும் உம்பரிலும். இந்த 7 உலகத்திலும் எங்கு போய் பார்த்தாலும் மணவாள மாமுனிக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்கிறார். என்னபடியான ஒபிவிபூதியிலும் தம்முடைய சழுத்தாதி குணங்களுக்கு ஒப்பமாக அந்நிய இருக்கிறார். உற்சாகத்தை இடையிருப்பாராய் ரங்கமங்கல சம்பத்தை கொண்டு ஸ்ரீரங்கமங்கலம் என்னபடியாக அந்த கோயில் எனப்படக்கூடிய திருவரங்கத்தையே ஐஸ்வர்யமாக கொண்டு
திருவரங்க திருப்பதியை இருப்பாக எழுந்திருப்பாராய் அத்தாலே கோயில் மணவாள மாமணிகள் என்று திருநாமம் பெற்றார். அதுவே அவருக்கு அந்த பெயரே அவருக்கு நிருபமாயிற்று. தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரான் அருள் செய்தை அறிவாரார் என்னும்படியாக அவருடைய அவதார வைபவம் புத்தி அனுஷ்டானங்களும் ஒருவருக்கு தெரியாதபடி சங்குஜிதமாய் ஒரு காலத்தில் ஆழ்வார்களுடைய பிறப்பு ஆழ்வார்களுடைய அவதாரங்கள் யாருக்குமே தெரியாது, கொஞ்சோண்டு எங்கேயோ இருந்தது. சங்குஜிதமாய் வருகிறபடியும் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. ஆழ்வார்களுடைய அவதார பெருமையெல்லாம் போய் ரொம்ப மெலிசாக இருந்தது. சங்குஜிதமாய் வருகிறவருடைய கண்ணியம் தற்காலத்திலே சேதனுக்கு ஞானம் ஆனந்தத்தின் தரிசித்து தருளி இனி இவர்கள் விஷயமாக ஆழ்வாருடைய அவதார ரகசியாதிகள் என்ன, அப்புறம் அவருடைய ரகசியங்கள் கிரந்தங்கள் என்ன, தற்சூக்திகள் என்ன, அவருடைய பிரபந்தங்கள், அதாவது அவர்கள் இயற்றியவை என்ன, அதுக்கு அடியான தது அபிப்பிராயரான ஆச்சாரருடைய புத்தி அனுஷ்டானங்கள் என்ன, அதை ஒட்டி ஆச்சாரியர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் தொடக்கமான அந்த விசேஷங்களை எல்லாம் பிரகாசமாக்கிவிட்டார். ரொம்ப பிரகாசமாக்கிட்டார். ஒரு இருட்டு உள்ள இருக்கு, அதுல ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை எல்லாம் முன்றாக்கினார், பிரகாசப்படுத்தினார். அவருடைய சீசக்தி, அவருடைய அவதார பெண்மை என்கிற மற்றொரு வழக்கை ஏற்றினார். மற்றும் ஆச்சாரர்களுடைய அனுபவங்களை இந்த இடத்திலே பிரகாசிப்பித்தார். தற்காலத்தவர்களுக்குரிய பிற்காலத்தவர்களுக்கும், இது நமக்கு மட்டுமல்ல, பின்னானார் வணங்கும் ஜோதி என்றபடியா பின்னானார் வணங்கக்கூடிய மன்னானார் அனுபவிக்கக்கூடியபடியாக பிற்காலத்தில் உள்ளவர்களுக்கும் உபஜீவமியமாக என்று தற்காலத்தவர்களோடு பிற்காலத்தவர்களோடு வாசியர பிற்காலத்திலும் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும், அவர்களுக்கும் அறிய முடியாது செய்தார் என்ற திருவுள்ளம் பற்றி அதன் பின்பு ஆச்சாரியருடைய உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்தங்களை உபதேசத்திலும் அவருடைய ஆச்சாரியருடைய உபதேசங்கள் அதன் மூலமாக ஆச்சாரிய உபதேசங்களையும் அதில் சேர்த்துக் கொண்டார், அனுபவித்து உபதேச ரத்தினமாலையாக பிரபந்தமுகேன பிரதிபாதித்தருடைகிறார். இதற்கு உபதேச ரத்தினமாலை என்று திருநாமம் விட்டார். இதுதான் ஆழ்வாருடையும் ஆச்சாருடையும் தற்சூத்திரனும் வைபவத்தை பிரதிபாதிக்கும் அதிகையாதே சகல பிரபந்த விலட்சணமுமாய் இருக்கும். ஆழ்வாருடைய சுத்தியையும் சொல்லுகிறது, ஆச்சாருடைய ஆச்சாருடைய சுத்தியையும் சொல்லுகிறது. அதை வைபவத்தை அது சொல்லக்கூடியனாலே இது சகல பிரபந்த விலட்சணமா, இது பிரபந்தத்திற்கு உண்டான லட்சணங்களாக இருக்கும். இதை பிரதிபாதிக்கிற அர்த்தம்தான் திருமந்திரத்தின் பிரதிபாதத்தில் இருக்கிற அனஞ்ஞாறு சேஷத்துவ ஆகாரத்தை இருத்தலாய் வைபமாயிற்று. இதுதான் திருமந்திரத்தினுடைய பெருமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இது கடி திருமந்திரமாகும். ஓம் நமோ நாராயணாய என்னும்படியான அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியது. திருமந்திரார்த்த நிஷ்டருடைய படியை பைலட் சிவருடைய மூர்த்தியின் நெடுமார்க்கடமையிலும் காணலாம். நாம் பகவத் விஷயத்தில் நம்பிள்ளையாருடைய பகவத் விஷயத்தில் நம்பிள்ளை ஈட்டில் பைலட் சுடருடைய மூர்த்தி மற்றும் நெடுமார்க்கடையிலே இதை பறக்க காணலாம் என்கிறார். அத்தை அடியொத்தியே கண்ணினசு தாம்பு என்று இருப்பது. மதுரகவி ஆழ்வார் கண்ணின சிறுத்தாம்பை எவ்வாறு ஏற்றினார் என்றால் அது பயிரின் சுடருடைய மூர்த்தியை மற்றும் நெடுமார்க்கடமையை ஒற்றியே இருந்தது. அதன்படியே நூற்றந்தாதி, அதாவது ராமானுசத்துந்தாதை அவையிரண்டின் படியையும் பிரதிபாதித்த பிரபந்தமாயிற்று ஆழ்வார். அது பிறகு அதையொற்றியே பிரதிபாதிக்கிற இது ஆழ்வார்கள் வைபவத்தையும் எம்பெருமானார் வைபவத்தையும் உபபாதிக்கிறேன்
ஆழ்வாருடைய பெருமையும் எம்பெருமான பையன் சொல்லுகிறது. ஆகையால் இது சரமத்தில் சரமமாக இருக்கும். இந்த பிரபந்த உபதேச ரத்னமாலை சரம பிரபந்தத்திற்கு சரம பிரபந்தமாய் இருக்கும். இனி இப்பிரபந்தேன பிரபந்தவர்களே பிரதான ஆழ்வார்கள் திருநட்சத்திராதிகளை ஆச்சரிக்கைக்கு அடியன் இதுக்கே சரி. ஆழ்வார் திருநட்சத்திரத்தை சொல்லுவான் ஆச்சாரத்தை ஆசைப்பட்டு கீதையையும் அபய பிரதாமம் அருளி செய்த பிரதம குருவான சர்வேஸ்வரன் சம்ரட்சணமாக எதிர் சஜீதனாய் பத்தியாக அவதரித்தான். கீதையும் அருளி செய்த அபய பிரதான சாரத்தையும் அபய பிரதானத்தையும் அருளினான். அவதரித்த ரோகிணி புனர்வசு நட்சத்திரங்கள் என்ன? பெருமான் அவதரித்தது ரோகிணி நட்சத்திரம். அதாவது கிருஷ்ணன் அவதரித்தது ரோகிணி நட்சத்திரம். சக்கரவர்த்தி திருமணம் அவதரித்தது புனர்வச நட்சத்திரங்கள். சைத்திர புரோஷ்டபதாதி மாசங்கள் என்ன? இவை சைத்திர மாசத்திலே அவதரித்தான். புரோஷ்டபதா ஆவணி மாசத்திலே அவதரித்தான். அது மட்டுமில்ல, யமுனா சரசி சரையு தீரங்களான மதுரா அயோத்தி நகரங்கள் என்ன? இவை மட்டுமல்ல, யமுனை மற்றும் சரே நதி தீரமாகிற இந்த மதுரா வடமதுரை அயோத்தி நகரங்கள் என்ன? இவை தொடக்கமான இதிகாச காதிலே பிரணிதமாய் பொருகியாலும் அவ்வோபாதி இவரும் பிரதிபதித்தியை உத்தி அனுஷ்டானங்களாக உபகரித்து உஜ்ஜீவிப்புக்காக வந்து சர்வேசனுடைய ஆனஸ்மிக கிருபையாலே அவதரித்த இவர்களுடைய திருநட்சத்திர மாசங்களில் சிரவணாதி நட்சத்திரங்கள் என சிரவணம் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆசுஜாதி மாசங்கள் என ஆசுஜ மாசம்னாக்கா ஐப்பசி மாதம். அயோத்தியா மதுராதிகளோடு சகபடிதமான காஞ்சி இத்தியாதி நகரங்கள் என்ன? அவற்றோடு சொந்த காவேரி இத்தியாதி நதிகள் என்ன? இவை அனைத்து எல்லாவற்றையும் இதிகாசாதிகளாக கலவு பவிஷ்யந்தி என்றும் கொச்சித் என்னும் இப்படி சூசிப்பிக்கையான் அதற்கு மேலே மயரோரம் அதினரும் அருளப்பெற்ற மகாத்மியத்தாலே பக்தி பாரவசிய பிரபன்னர் என்னும் பெயர் பெற்றிருக்கையாலும் அவனுடைய பக்தியினால் தோற்றும் பதின்மராய் பகவத் அவதார விசேஷமாக என்ற ஆச்சாரங்களை பரிவகித்து சேவித்துக் கொண்டு அல்லாதவர்க்கு சேவியராய் தங்களோ புற்றாரை சம்பந்தத்தாலே சர்வாத்மாக்களையும் ஜீவிக்க வல்லவராய் இருக்கையாலும் இவர்கள் திருநட்சத்திராதிகளும் அவற்றோ பாடி ஆதரித்து உபபாதிக்கு குறையில்லை. இத்தனை பெருமையுடைய ஆழ்வார்கள் எம்பெருமான் அவதரித்தற்கு சமமாகவே இருக்கனாலே இது ஒன்றும் இதை பற்றி விவரிக்க தேவையில்லை என்று சொன்னார். இனி ஆழ்வார் திருமங்களாராண்டால் தொடக்கமாக மற்ற மூவரும் இவர்களுக்கு பாரதந்திரியாய் போகையாலும் அவர்கள் அதிசயமான வைபவத்தை உடையவராகையாலும் அவர்கள் அவதார கண்ணனையில் இவர்கள் அவதாராதி கிரமங்களும் சகஜபடிதமாய் அனுபவித்து இவருடைய ஏற்றத்தையும் அறிந்து ஆதரித்து போரும் அவர்களாகிய ஆச்சாரியர்களும் ஆதரணீயர் ஆனார்கள். இனி வேறாக ஏற்றி இருப்பாரான பிரதம நிஷ்டருடைய வைபவத்தையும் மற்றவரை சாத்தியிருப்பாரான சரமபர்வ நிஷ்டர் வைபவத்தையும் சூத்திகளை, அதாவது வேறாக ஏற்றியிருப்பாரை என்று பிரதமபர்வத்தை பிடித்த நிஷ்டராய வைபவத்தை சொல்கிறார். அவர்களை அவரை சாற்றியிருப்பார் என்னக்கூடியவரான திருமங்கி ஆழ்வார் எப்படி சரமபர்வ நிஷ்டருடைய வைபவத்தையும் தற்சூத்திகளிலே வைபவத்தையும் ரகசியத்தினுடைய கிருத்தியம் பிரபஞ்சன கூட இத்தியாதிபதியாக
பிராபிய சித்தி உண்டாகும்படி சொல்லி தலை கட்டுவதான அர்த்த விசேஷங்களை இந்த குருபரம்பரா வைபவ கலாமுகத்தானே குருகுல துரியனான நம் சர்வர்க்கும் குருபரம்பரா அண்மையும் உண்டாய் உஜ்ஜீவிக்கும்படி பண்ணி உபகரித்து அருளினார். இந்த பாசுரங்களை பார்க்கலாம். அதில் எந்தை திருவாய்மொழி பிள்ளை என்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சேர் வெண்பாவில் வைத்தேன். இதன் முதல் பாட்டு தமக்கு ஆச்சாரியரான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமாகதமாய் வந்த அர்த்த விசேஷங்களையும் பின்புள்ளாரும் அறிந்தேன் உஜ்ஜீவிக்கும்படி பிரபந்த ரூபேன உபதேசித்து பிரகாசிப்பிக்கிறோம் என்று ஸ்ரோத்ரு புத்தி சமாதானார்த்தமாக பிரதிஜை செய்து அருளுகிறார். நம் ஆச்சாரியனடியாக வந்த விஷயத்தை அருளுகிறார். எந்த திருவாய்மொழி பிள்ளை என்று தொடங்கி, அதாவது திருமலை ஆழ்வார் என்று திருநாமமான இவருக்கு, திருவாய்மொழி பிள்ளைக்கு திருமலை ஆழ்வார் என்று திருநாமம். திருவாய்மொழியுடன் நான் அத்தியந்த அபிஷேகமுடியாக திருவாய்மொழி பிள்ளை என்று தேசம் திருவிழ முடிவாக திருவாயிற்று. இவருக்கு திருவாய்மொழியிலும் மிக்க ஈடுபாடு ஏற்பட்டனாலே அத்தியந்த அபினிவேசம் ஏற்பட்டனாலே இவருக்கு திருவாய்மொழி பிள்ளை என்று திருநாமம் ஏற்பட்டது. அதுபோன்ற திருமலையாழ்வார் திருவாய்மொழி பிள்ளை என்று தாமே திருவுள்ளம் பற்றி அருளினார். இது திருமலையாழ்வார் திருவாய்மொழி பிள்ளை என்று மணவாள மாமனிகளே அருளினார், திருவுள்ளம் பற்றினார். இவர் அருளி செய்யும் அர்த்தங்களுக்கெல்லாம் ஆப்தி இருக்கிறபடி இன்னருளால் என்று என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு கிருஷி பண்ணி கொண்டு போகும்படியான பக்த விசேஷத்தை உடையதான தம்முடைய விசேஷ நெருங்கியது கிருபையாலே வந்த உபதேச மார்க்கத்தை உபதேசிக்க வந்த அந்த உபதேசத்தினுடைய வரலாற்றை சொல்லுகிறார். எப்படின்னா, உபதேசமாக பேசுகிறேன் என்ற மேலே கிரியை இத்தான் தன்னெஞ்சில் தோத்தினதை சொல்லி இது சுத்த உபதேச வரவார்த்தை என்று என்பதற்கு எதிர்த்தட்டு நெஞ்சில் தோற்றினை சொல்லி இது சுத்த உபதேச வரவார்த்தை என்பர் என்று கீழ்பாசத்தை கீழ் அருளப்பறையார் அவர்களும் இருக்கிறார். அதுக்கு நேர் எதிர்த்திட்டாக இந்த இடத்துல சொன்னார். எதிர்த்திட்டான சுத்த சம்பிரதாயமாகி இருக்கிறபடி இது சுத்த சம்பிரதாயமாக அருளினார். ஆக கீழ் சொன்ன பதத்திலே இந்த இடத்துல மேலும் சொல்கிறார். ஏற்றிடை மண்கொண்டு இராப்பால் ஓதிவித்து என்னை என்னுமா போல இப்படி தமக்கு நிருபாதிக பிதாவான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமமாக வந்த வழியை பிரதிபத்தி பண்ணி ஆயிட்டு இவர் விதேசி தருவது, அதாவது ஏற்றிடை மண்கொண்டு எந்தை இராப்பல் ஓதிவித்து என்னை பயிற்சி பணி கொண்டு என்னும்படியாக மின்னுமா போலே தமக்கு நிருபோதிக பிதா தனக்கு தன்னுடைய பிதாவான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமமாக வந்த வழி இப்படி வழி வழியாக வருகிறதோ அதை அனுபவித்து பிரதிபத்தி பண்ணி ஆயிட்டு இங்கு உபதேசித்து அருள்வது. விவஸ்வான் மனவே பிராமண விஸ்வாகவே பிரீத்து ஏவம் பரம்பரா பிராப்தா என்கிறபடியே பரம்பரையாய் வந்த அந்த பரிசுத்த ஞான மார்க்கத்தை மனனம் பண்ணி அப்படியே மனசில் வாங்கி கொண்டார். உடனே மார்க்கத்தை சிந்தித்து மார்க்கத்தை சிந்த பண்ணி அந்த வழியை மனசில் தேக்கி வைத்துக் கொண்டு பின்னவருங்க தன் வழியை பின்சற்றி பிழைக்க இருக்கின்றவர்களும் சன்மார்க்க வர்த்திகளாம் படி சன்மார்த்தை மேலும் வர்த்திக்கூடியவராய் பிரகாசிக்க முன்னோர் விழிந்த முறைதப்பாமல் கட்டி பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே பின்னோர்ந்து பின்னவருங்க உபதேசமாய் பேசுகிறபடி முன்னோர் விழிந்த முறைதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து பின்னவருங்க உபதேசமாய் பேசுகிறபடி, அதாவது நெறி உள்ளி உரைத்த என்னுமா போல சர்வஜனான தாம் அருள் செய்ததெல்லாம் சொல்லும் விடு சொல்லியாம் என்கிறபடியே பிரமாண சமமாய் புலன்பிள்ளாருக்கு பிரதிபத்தி ஏதுவாய் இருந்த ஆராய்ந்து அருள் செய்தார் என்கிறபடி என்கிறார். உபதேசமாய் பேசுகின்றேன் இவ்வர்த்தத்தின் சேர்மை இருக்கிறபடி
இதுதான் பிரபத்தி நிஷ்டர் வைபவம் தொடங்கி ஆச்சாரிய அபிமான நிஷ்டர் வைபவம் இறுதியாக. முதல்ல பிரபந்தர்கள் பிரபத்த நிஷ்டர் அவர் அதுலேருந்து தொடங்கிட்டு கடைசியில் ஆச்சாரிய நிஷ்டர் ஆச்சாரிய அபிமான நிஷ்டர் வரை இதில் வைபவம் இருக்கும்படி அருளுகிறார். அர்த்த விசேஷங்களை உபதேசமாய் பேசுகிறது. இப்படி கௌரவமான அர்த்த விஷயங்களை பின்னவரும் கற்க உபதேசமாக பேசுகிறது என்று அருள் செய்கிறார். அகில சேதனரும் உஜ்ஜீவிக்கும்படி பிரபந்த முகேன பிரகாசிப்பித்து அருளுகிறோம் பிரகாசிப்பிக்கிறோம் என்கிறார் இந்த பாசுரத்தினார். சிந்த செய்தியும் எந்தி மனசாத்தியாயாட்டி தத்வா சாவதித்து இதுவாயிற்று. பேசுகின்றேன் மன்னிய செய்யும் வெண்பாவில் அது செய்யும் இடத்தை வெண்பாவிலே வைத்தாயிற்று. இவர் வெண்பா கிரமத்திலே அருளி செய்தார். அநேகம் பாக்கள் உண்டு. அதில் கலித்துறையாகிய பிரபுத்தமாயிட்டு சரம் பிரபந்தமானுட்டுந்தாது ராமாசுட்டுந்தாது கலித்துறை எந்தாது உபதேச நெஞ்சுமையின்படியாக அது நம்ம அபிஷிக்க எளிதாக வெண்பா. இந்த கலித்துறை அபிஷிப்பது கஷ்டம். அதை காட்டிலும் சுலபமானது வெண்பா உபதேசிக்கிறது. கற்கவீரே தாமும் உபதேசித்து இதை எல்லாரும் கற்க வேண்டும் என்பதனாலே இவ்வாறு உபதேசித்தார். வெண்பாவில் கல்லாணி என்றதே இதன் எளிமையில் ரொம்ப சுலபமானது. அதுக்கு சீர் மண்ணுகையாவது முச்சீர் நாச்சீர் என்று சொல்லப்படுகிற சீரோடு பொருந்திருக்கிறது. முச்சீர் 3 சீர் சீர்னாக்க ஒரு வழியில் 4 சீர் இருக்கும். அது கடைசி இடத்துல முச்சீர் இருக்கும். முச்சீர் நாச்சீர் என்னுமாப்படி இன்னும் சொல்லப்படுகிற சீரோடு பொருந்திருக்கிறது. அன்னைக்கு புகழ்மணிந்தபா என்னுமா போல இதுவும் சீர் பண்ணி இருக்கிறது என்னுமா சீர்மண்ணு மன்னர் எண்ணரும் சீர் பொய்க முன்னோர் இவ்வுலகில் தோன்றிய ஓர் என்னரும் இந்த இடத்து சொல்ற எண்ணரும் செய்ய பொய்க முன்னோருடைய சீர் இது. அப்போ எண்ணரும் செய்ய பொய்க முன்னோர் அவருடைய சீர் எப்படி இருக்கிறது அதை போன்று இருக்கிறது என்கிறார். அதுக்கடி மன்னிய சீர் வெண்பாவிலும் இருக்கிறது வந்தது என்று யோசிக்கிறது. பேசுகின்றேன் பேசும் அளவன்னது என்று என்னும் அர்த்தத்தை எல்லாருடைய துர்க்கதையும் கொண்டு பொறுக்க மாட்டாமல் சுபியத்தமாய் முதற்கொண்டுமாய் சொல்கிறேன் என்கிறார். கேட்கலாம் நீங்கள் கேட்கலாம் தவறியலமா நீ கேட்டால் கேளுங்க விட்டாலும் விடலாம். நான் சொல்லி அல்லது தெரிய மாட்டேன். நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் தெரியேன் என்கிறார். இந்த இடத்துல இது இத்தால் ஆழ்வார் ஒருவருக்கு சர்வேஸ்வரன் மயர்வரம் அதினுடம் அருள தாம் ஊரும் நாடும் உலகம் தம்மை போல ஆகும்படி மயர்வரம் அதினுடம் அருளை வாழ்வித்தார் போலே இவரும் தமக்கு பிள்ளை அருளால் வந்த அர்த்தத்தை உபதேசித்தருளை வாழ்வித்தார் என்று அருளி செய்கிறார். கத்தோர்கள் தாமுகப்பர் 2வது பாசம். கத்தோர்கள் தாமுகப்பர் கல்விதனில் ஆசையுள்ளோர் பெற்றோமென உணர்ந்து பின்பு கற்பர் மற்றவர்கள் ஆச்சரித்தால் இகழில் வந்ததன் நெஞ்சே இகழ்கை ஆச்சரியமோதான் அவருக்கு. கத்தோர்கள் அரிய கத்து வல்லாரவராயிருக்கிற ஆச்சாரியர்கள். அரிய கத்து வல்லார் வீட்டினர் ஆழ்கள் ஞானத்துள்ளே என்கிறார் நம்மளோட பாசுரத்திலே சிறுவிரம்ப பாசுரத்திலே. அது மாதிரி இந்த இடத்துல அரிய கற்று வல்லாராகிற இருக்கிற ஆச்சாரியர்கள் தாங்கள் உபதேசிக்க வேண்டும் மற்றங்களை இவர் இப்படி பிரபந்த முகேன உபதேசித்து போடுவதே என்று உகப்பார்கள். இது என்ன இதை உபதேசிக்கணும் என்றால் இதுதான் உபதேசிக்கணும் வேண்டும் என்று சந்தோஷிப்பார்கள். அப்ப அன்னைக்கு ஆச்சார உச்சாரண முகத்தாலே பிரபந்தத்தை அபியசித்தவர்களாகும் ஆச்சாரனடியாக இந்த பிரபந்தத்தை அனுபவித்தவர்களாகவும் இருக்கலாம் என்கிறார். அறிவுடையாராய் இப்படி கற்றவர்களிடத்தை கேட்க வேண்டும் என்கிற சத்தை உடையவர்கள் பெருவருத்தத்தோடு பெற வேண்டும் அர்த்தத்தை எப்படி பிரபந்தஸ்திதமாக்குவது என்று நிதி பெற்றார் போலே ஒருத்தருக்கு பணம் இல்லாதவனுக்கு நிறைய நிதி கிடைத்தால் பிடிக்கும். அதை போல இதை பற்றி அருஷயுக்தராய் கற்ற இடங்களிலே கற்று எல்லா இடத்துலையும் கற்றுக்கொண்டார். கேட்டு எல்லாரையும் கேட்டு அதை கேட்டு அனுபவிப்பார்கள். மற்றவர்கள் அதுமைய வெதிரிக்தராய் இருக்கிற மற்றவர்கள் அவர்களால் அறிந்தவர்பால் சென்னி சேருதல் செய்யாத தீமனத்தில் பொருள்வார்.
யார் அறிந்தவர்பால் சென்று விஷயங்கள் பகவத்கீதம் சென்று சேருதல் செய்யாத அவர்களுக்கு போகணும்னு நினைக்காத இருப்பார்களே தீமனத்தர் அவர்கள்லாம் மற்றவர்கள் அவரை மாச்சரித்தான். மாச்சரியமாவது பிறர் மினுக்கும் பெறாதவர். அவர் கொஞ்சம் பலவடான் இருந்தாலும் இருக்காது. அதாவது அனுஷ்டான பரிந்தமாக்கு, அதாவது பிறருடைய உற்சாகத்தை கண்டால் அசகளாய் அதுக்கு ஒரு அபத்தியத்தை ஆரோபித்து இகழ்வார். அவர்கள் இகழ்வர்களாம். எல்லா பிறவையும் பெற்றுடையவனாக ஏககிருதமாக இருக்க மனசே அத்தால் வந்ததன் மனக்குத்தமானவர்கள் மனக்குத்தம் ஆந்தரானவர்கள் பழிக்கில் புகழா என்னும் அது இருப்பது. ஆனாலும் இகழ்வர்களாகில் தவிர்ந்தால் என்ன? அவர்கள் இகழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தவிர்வதே நல்லது. இந்த இகழ்கை ஆச்சரியம் போதென்ன? பழிக்கில் பணிப்பவர்களாய் இருப்பவர்களுக்கு இகழ்தான். ஒருத்தர் பழிக்கணும்னு வச்சா இகழ்கைதான பெரிய விஷயம் ஒன்று இல்லை என்றார். ஆகையால் அது அவர்களுக்கு சகஜமில்லை. இது சகஜமான சில மிருகங்கள் குணத்தை மாற்ற முடியாத போன்றே அவர்களை மாற்ற முடியாது. இத்தான் அனுகூல பிரதிகூலனுடைய ஆதர அனாதரங்கள் பிரபந்தத்துக்கு அதிசயாபகம் என்பதாயிற்று இந்த பாசுரத்தினாலே. ஆழ்வார்கள் வாழி அருள் செயல் வாழி தாழ்வாரும் இல்புறவர் தாம் வாழி ஏழ்வாரும் அவர்கள் உரைத்தவர்களெல்லாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்தேன். கீழே பாட்டிலே மற்றவர்களுடைய இகழ்கை தானே புகழ்கை என்று சமாளித்தராய் பிரவர்த்தரானவர் பிரபந்த பிரதிபாத்தியத்துக்கு அந்த இடத்தில் சொல்கிறார். அதாவது ஆழ்வார்கள் ஏற்றத்தையும் அருள் செயலுடைய ஏற்றத்தையும் அதை வளர்த்து போன்ற ஆச்சாரங்கள் வைபவத்தையும் அருள் செயல்களுக்கு அவர்களால் அருள் செய்யப்பட்ட வியாக்கியான விசேஷங்களையும் இதே இப்பிரபந்தத்தாலே பிரதிபாதிக்கிறது. ஆழ்வார்களுடைய ஏற்றத்தை சொல்கிறார், அருள் செயலுடைய பெருமையை சொல்கிறார். அருள் செயல்களுக்கு அவர்களால் அருள் செய்யப்பட்ட வியாக்கியான விசேஷத்தையும் அருள்கிறார். அருளப்பட்ட வியாக்கியானங்களை இப்ப பிரபந்தத்தாலே பிரதிபாதிக்கிறது, உபதேசத்தின் மாலையினால் பிரதிபாதிக்கிறது. இதன்படி உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலா என்னும்படியாக சர்வ சங்கிரகமாக ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். ஆழ்வார்கள் வாழி அவர்களாகிறார். அயல்வர மதிலுள்ள பெருவையாலே தெருடுத்த ஆழ்வார்கள் என்னும்படியான ஏற்றத்தையுடையதான பராங்குச பிரகாராதிகள் மங்களாசாசனம் பண்டிகை மனவானவானுக்கு பணிகிறேன். மங்களாசாசனம் பண்ணுவது என்பது மகாமணிகள் என மனவாளவானுக்கு பணி. அதுதான் அவருடைய பணி, அவருடைய சேவை ஆகும். மனவாளவாமணி இலை இவர்தான் வாழி சடகோபன் வாழி பரகாமன் என்றார். இயல்சாத்திலே வாழி சடகோபன் வாழி பரகாமன் என்ன தமிழ் பாவிசை என்கிறார். இப்படி இவர்கள் விஷயத்தை பரிவராயிருக்கும் பாசனப்படி அப்போ அவர்களிடத்தில் பதியக்கூடியவர் மனவாள மாமணிகள் என்கிறார். அருள் செயல் வாழி முதல்ல வாழி சடகோபன் என்றார், வாழி பரகாது என்றார். இப்பொழுது அருள் செயல்கள் வாழி என்கிறார். சர்வேசனும் அருள் அடியாகும் தங்கள் அருளாளி செய்யப்பட்டதாகியாலே அதுக்கு நிருபமாம்படி இருப்பதாக இருக்கிற திராவிட வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்களான திவ்ய பிரபந்தங்கள். நாலு வேதங்களில் தமிழ் மறை என்னப்படும் திருவாயுழி பெரிதிருந்தாது, அதாவது திருவாசிரியம் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாயுடி என்னக்கூடிய சதுஷ்டய பிரபந்தங்களும் அதுக்கு அங்கமான திருவங்கி ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்களும் மற்ற பிரபந்தங்களும் திருவங்கி ஆழ்வார் மட்டுமல்லாத மற்ற ஆழ்வார் பிரபந்தங்களையும் சொல்கிறார். அங்கோபாங்கங்களான திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்கிறார். வாழி சடகோபன் இட்ட தமிழ் பாவிசை வாழி சடகோபன் என்று சொன்னார்.
இப்பொழுது அவர் அருளிய வாழி தமிழ் சடகோபன் இட்ட தமிழ் பாவிசை என்கிறார். மேலும் வாழி பரகாலின் எண்ணு தமிழ் பாவிசை, வாழி சடகோபன் மட்டும் சொல்லவில்லை, வாழி பரகாலின் எண்ணு தமிழ் பாவிசை என்றும் பாசனம் சொல்லக்கடவில்லை. தாழ்வாது மில்குருவர் தாம் வாழி என்ற பாசனத்தினாலே அருள் பெற்ற இதுக்கு அர்த்தம் நிரூபணம் பண்ணும் ஆச்சாரியர்களும் அருளோபாதி ஆசாசியர் ஆகியாகிறது. அவர்களுக்கு மங்களாசாசனம். இப்போ யார் அர்த்தத்தை சொல்லக்கூடியவர் அவர்களாகிறார் அருள் பெற்ற நாதமணி. இந்த 4000 பிரபந்தத்துக்கு, அதாவது ஆழ்வார்கள் அருள் செய்த பிரபந்தத்துக்கு வியாக்கியானங்கள் அருளிய நாதமணிகள் கொண்டாடுகிறார். அவர்களாகிறார் அருள் பெற்ற நாதமணி என்கிறார். முதலானந்தம் பேசுகிறான நாத யாமுனமுன எதிராத தொடக்கமான ஆச்சாரியர்கள். அதிலிருந்து நம்பிள்ளை மற்றும் பிள்ளரோகாச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை வரை, பிள்ளரோகாச்சாரியர் மற்றும் அடைவிட பெருமான் நாயனார் வரையில் கூட சொல்லலாம். அவர்களை கொண்டாடுகிறார். தாழ்வாவது பகவத் கதாகந்த ரகிதமாக காவியலாபாதிகளாக காலட்சம் பண்ணிய. ரொம்ப தாழ்வு என்னன்னா பகவத் கதாகந்த அதில் ரகித கந்தா ரகித அதில் என்னென்னோ கதையெல்லாம் கலந்துருக்கும் காலட்சம் பண்ணி. அது இல்லாமையாவது பகவத் கதாயுக்தமான புராணாதிகளிலே பொதுபோக்கை ராமாயணத்தில் சொல்கிறது, மகாபாரதம் சொல்கிறது, பாகவதம் சொல்கிறது முதலானது பொதுபோக்குன்னு. ஆதிமில்லையாவது தீதில் அந்தாதி என்கிறபடி அந்த பிரஸ்தாபம் இல்லாது. இதில் எந்த விதமான கதைகளும் கிடையாது. கதைன்னா எந்த விதமும் கிடையாது. பகவதேகபரமான அருள் செய்து சுயம்பிரஜமான காலட்சம் பண்ணுங்க. அதாவது பெருமான பகவத ஏகபரமான அருள் செய்தலே, அந்த அருள் செய்தலே எப்போதும் பிரயோஜனமாக காலட்சம் பண்ணி அது மட்டும் அதே காலட்சம் பண்ணுவார்கள். பொதுபோக்கும் அருள் செய்தே பிள்ளையை போல இருப்பானவன் என்று அருள் செய்தே பெரிய வியாக்கியானத்தில் சொல்கிறார். ஏமிதமான நிஷ்டை உடையவர்களை பற்றிக் கொண்டு இந்த இடத்திலே தாமரை பூத்தாற் போலே இந்த விபூதியிலே இவர்களும் சிலரே. சுவாமி இப்படியெல்லாம் இருக்காளானா? இருக்கா. எப்படின்னா ஒரு தாமரை நெருப்பு சட்டியிலே தாமரை பூத்தாற் போன்று இருக்கிறார்கள். வாழி எதிராசன் இவர்கள் தான் யாருன்னாக்கா வாழி எதிராசன் என்னும் வாழி உலகாரிசரியன் என்னும் இவர்களுடைய வாக்குறுத்திருப்பது. வாழி எதிராசன் எம்பெருமானாரை போன்றும் வாழி உலகாரியன் பிள்ளரோகாச்சாரியரின் குறிப்பிடுகிறார். செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அது செய்யும் இடத்து இந்த இடத்துல மேலும் சொல்கிறார். செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அவர்கள் வரைத்த வகைகள் தாம் வாழி என்று விஷய மங்களாசாசனமாய் இருக்கும்படி சொல்கிறார். அனுகூலத்துக்கு சார்த்தத்தை பிரகாசிப்பித்துக் கொண்டு பிரதிகூலத்துக்கு பிரகாசிப்பியாத இருக்கை. அனுகூலருக்கு அந்த அர்த்தத்தை பிரகாசிப்பித்தும் அனுகூலம் மற்றவர்களுக்கு அந்த விஷயம் பிரகாசிக்காமல் இருக்கிறது. அவர்கள் உரைத்தவர்கள் தன்னுடைய சேவையாலே செய்ய மறையாயிற்று. இது வேதத்துக்கு சமமாயிற்று. அதாவது அல்பசுதர் கலக்கின சுதி நஞ்ஞானத்துறை சேர்ந்து தெளிவுற்று ஆழ்வர்களை அறிவித்து என்கிறபடியே அதி நிர்மலமான அருள் செயல்களின் வியாக்கியான முகேன வாய்த்து அதி ககனமான வேதந்தங்களின் அர்த்த தரிசனம் பண்ணிலாயிற்று. ஆக விலட்சணபரமான ராமாதாக்களும் கலிதோஷம் தட்டாதபடி நித்திய நிரவதிக ஆகரங்களோடு செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணியாடுகிறார் ஆயிற்று. அதுக்காக மனோன்கள் அவர்களுக்கு வாழி என்று மங்களாசாசனம் செய்கிறார். பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாராச்ச சாத்விகாக ஜெயந்தி சபிதா திருஷ்டம் சதா சர்வத்திர சர்வதா என்ன கடவுதிரே. அடுத்த பாசனம் 4ஆம் பாட்டு. பொய்யார் புதத்தார் பேயார் புகழ்மொழி ஐயன் அருள்மாறன் சேரதர்வம் தீயபட்டாநாதன் அன்பர்தா தோழி நற்பானன் நன் கரியன் ஈதிவர் தோற்றத்தை அடைவாம் இங்கு. 4ஆம் பாட்டு. ஆழ்வார்கள் வாழி என்று தொடங்கி அருளி செய்த பிரபந்த பிரதிபதார்த்தங்களை ஒவ்வொன்றாக உபாதிப்பதாக திருவுள்ளம் பற்றி அதை பூர்வோக்தரான ஆழ்வாருடைய அவதாரண கிரமத்தை சொல்கிறார். வருத்தும் புறையிருள் மற்றும்
எம் பொய்யார் மாதவன் பூதம் என்னும்படியாக மகாத்மியத்தை உடையராய் ஞானச்சுடர் விளக்கு ஏற்றிய புதத்தார். ஆழ்வாருடைய அவதார பத்தை சொல்கிறார். அதில் சொல்கிறார், முதல்ல சரோஜாதார தாரகையார அதில் நிருபம்படியாக சொல்கிறார் பொய்யாழ்வார் அந்த பொய்யை என்னக்கூடிய தாமரைப்பூவிலே அவதரித்தார். அதை பற்றி சொல்கிறார். வருத்தும் புறையிருள் மாற்றும் எம் பொய்யாய், இந்த இருளை மாற்றக்கூடிய பொய்யார். மாதவன் பூதம், எல்லா இடத்திலும் எம்பெருமான் நிறைந்திருக்கிறான், அவன் எல்லா இடத்திலும் மறைந்திருக்கிறான் என்னுடைய ஆத்மியத்தை உடையராய் ஞானச்சுடர் விளக்கு, ஞானத்தை பற்றிய பூதத்தாழ்வார், ஞானச்சுடர் விளக்கு ஏற்றி பெறுவார். பகவத் அனுபவராய் லோக யாத்திரையில் கண் மெய்யாதே யானுமார் பெய்யன். குலசேகராள பாசுரத்தில் பெயரே எனக்கு யாவரும், யானுமார் பெயரை எவருக்கு இது செய்வேன், யானுமார் பெய்யன் என்று அவர் தன்னை சொன்னாலும் இந்த இடத்தை பெய்யாழ்வாரை சொல்லுகிறது. பெய்யார் நிருபமாய் கோவலுள் மாமலரால் தன்னுட மாயனை கண்டமை காட்டும் என்னும்படியாக காட்டும் தமிழ் தலைவன். அதாவது எவ்வளவு அழகான பாசங்க. பொய்யார் கவிஞர் போரே, புதத்தாழ்வார் பெருந்தமிழன், இவர் தமிழ் தலைவன் என்று பெயர். புகழ்மழை ஐயன் இடங்கொண்ட கீர்த்தியை மழிக்கிறவன் என்கிறபடியே மகிழ்சார கஷேத்திரம் என்கிற பரதையுடைய திருமழிசை ஆழ்வார்க்கு நிர்வாகமான திருமழிசைப்பிரான். அருள்மானன் பாடினான் அருள் கண்டீர் உலகின் மிக்கது என்கிறபடியே கிருபாதிக்கத்தை உடையராகாலே அதுவே பாடினான் அருள்மாறன். பாடினான் அருள் கண்டே எம்பெருமானை குறித்து பாடினான் அருள் கண்டீர் உலகத்தின் மிக்கதே என்கிறபடியே கிருபாதிக்கத்தை உடையவராகியாலே அதுக்கு நிருபமாடி. சேரன் குலசேகரன் என்று என்னும்படி சேர குலத்துக்கு குலசேகராய் திரியஸ்தாவர ஜன்மங்களை ஆசைப்பட்ட பெருமாள் குலசேகரம் பெருமாள். துய்யப்பட்டநாதன் சர்வகாலத்திலும் சர்வேஸ்வரனை மங்களாசாதனம் பண்ணிக்கு கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணி கோபஜன்மத்தில் பிறந்த ஆஸ்தானம் இருந்து பண்டிகையும் தொடக்கமான தூய்மையாய் உடையவராய் வேதாந்த விழுப்புடன் மேலிருந்து விளக்கை விட்டு சித்தும் இருத்தன என்கிறபடியே பரத்தர் ஸ்தாபகராகியாலே பட்டநாதர் பரத்தத்தை நிர்வாகித்தபடினாலே பட்டநாதன் என்கிறதை நிருபமான பெரியாழ்வார் பரத்தத்தை நிருபத்தை பெறுவனார். அன்பர் தாத்தோடு துளவத்துண்டாய தோல்சியை தொண்டரடிப்பொடி என்னும்படி அகங்காரயுக்தமான அக்கிர ஜென்மத்திலே அனத்தாவகம் இந்த சமில்லாத ஜென்மத்தில் இது அக்கிர ஜென்மத்தை இது அனர்த்தம் என்று எண்ணி தத்திர இத ஜன்னாக்களான பாகவதருடைய பாகவதருடைய பாதரேணுவாக தன்னை கூறிக்கொண்டபடினாலே தொண்டரப்படி ஆழ்வார். நற்பானன் அடியார் கண்ணை ஆட்படுத்தல் என்று ததியதாசத்துக்கு அனுகுணமாக ஜென்மசித்தமான நிச்சயத்தை அடியார் கண்ணை ஆட்படுத்தல் எண்ணக்கூடியவர் யாரு? நற்பானன் நைச்சியத்தை உண்மையுடையராய் நாயக சர்வபாவமரான பான் பெருமான். இவர் நாயகத்துக்கெல்லாம் சார்பமராகி விளங்கினார். நற்கலியன் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார் கிழமை என்னும்படி அடியவர்கள் தம் அடியான் என்ற பாசனம் என்று மனோல்வாணியில் எடுக்கிறார் பிளவாரிஜியர். அதில் ஒரு விசேஷம் என்னென்றால் கடிகமடு நடுமறையில் கடல் மல்லை தரசனத்து அடிகள் அடியே நினைம் அடியவர்கள் தம்மடியான் என்கிறார் திருவங்கை ஆழ்வார். அடியவர்கள் தம்மடியான் என்றனால இது தரசேனத்த எம்பெருமானை இவர் ஆசிரியக்கூடியவர்களின் அடியவர்கள் தன் அடியான் என்று பாசமுடுகிறார் என்று சொல்லுகிறபடியே எல்லையான ததிய செழுத்தத்திலே ஊன்றி மற்ற ஆழ்வார்களினுடைய செழுத்துமே தமக்கு நிரூபமாக இருக்கிற நன்மையுடைய அருகாடிகளுடைய அபகரிக்கையாலே கலியன் கலியன் என்று திருநாமப்பட்டது என்கிறார். எவ்வித வைலட்சத்தை உடையரான இவர்கள் விபூதியில்
ஆவிர்ப்பித்து அருளின கிரமம் இதுவாயிற்று. காண்பெருந்தோற்றம் மின்னுமா போலே ஆவிர்பூதம் மின்னும் செல்லுமா போலே என்கிறார் இந்த பாசுரத்தினால். 5ஆம் பாட்டு. அந்தமிழா நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துரித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமதிய ஈதன்னு சொல்லுவோம் யான். 5ஆம் பாட்டு. அனந்தரம் இப்படி ஆழ்வார்கள் அவதரித்த மாதங்களையும் திருநட்சத்திரங்களையும் சர்வரும் அறியும்படி என்னதென்னு அருள் செய்கிறோம் என்கிறார். எப்படி அவதரித்தார்கள், இந்த மாதம் என்ன நட்சத்திரம் முதலாம் எல்லாருக்கும் அறியும்படியாக இந்த பாசுரத்தினால் சொல்கிறார். வேதம் போலே சம்ஸ்கிருத ரூபமாய் அதிகாரமாய் வருந்தி கர்ம பிரம்மதயா அர்த்த நிர்ணயத்தில் அருமை தொட்டியிருக்கை அன்னிக்கே வேதம் போல மிகவும் கஷ்டமாக இல்லாதபடி செந்தமிழான செம்மை உடைத்த ஆகையாலே சர்வசரோகமாய் இது செந்தமிழ் செழுமையாகவும் இருக்கிறது, இது சர்வசரோகமாகவும் இருக்கிறது. சாய்க்கியமுள்ள திராவிட பாஷையாலே ரொம்ப கை கொள்ளக்கூடிய தமிழ் பாஷையாக இருக்கிறது. ஆயிற்று சர்வ வேதாந்த சாரார்த்தங்களை சங்கிரகித்து அதனுடைய அர்த்தங்களை வேதார்த்த சாரார்த்தங்களை வேதார்த்தம் அதனுடைய சாரார்த்தங்களை சங்கிரகித்து இவர்கள் பண்ணிய தமிழ் என்னும்படி பண்ணியிற்று. இவர்கள் பண்ணிய தமிழ் மாலை என்று சொல்கிறார். இது நற்கலை என்று நிர்தோஷ பிரமாணம். இதைதான் நற்கலை என்னும்படியாக பிரமாண தோஷமே இல்லாத பிரமாண வேதமாகும். அத்தை ஆராய்ந்தாய்த்து இவருடைய தமிழாலே அருள் செய்து ஆகையால்தான் திருமாலவன் கவி என்றதாகியாகலே இப்படி சிவப்புதியான பரபிரமைக பிரதிவாதமாய் இருக்கும். அஸ்பிருஷ்ட சம்சார கந்தரான இவர்கள் யார்? ஆழ்வார்கள். இந்த விபூதியிலே அவதரித்து இந்த பிரயோஜனத்தை பற்ற என்று அருள்கிறார். இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்து உலகிலே இந்த உலகானது இருட்டலே இருக்கிறது. இதுதான் இருதர்மா ஞானம். இருதர்மா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டே என்று நம்மளோட பாசனம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. அந்த உலகு எப்படி இருக்குன்னா அத்தியந்த கலா அத்தியர்கனலா தீப்தமாய் சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதி. இது இருதர்மா ஞானம். அது சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதி என்னுடைய தெளிவிசும்பாயிற்று. ஆகையாலே அவ்விபூதியில் உள்ளவர்கள் சூரியகோடி பிரதிகாசகா என்னும்படியாக ஒளிக்கொண்ட சோதியாய் இருக்கிறார்கள். சர்மமே பச்சதி என்கிறபடியே ஞான விகாசத்தை உடையவராயும் இருப்பார்கள். சூரியகோடி பிரகாசமாக இருப்பார்கள், ஞான விகாசத்தை உடையவராகவும் இருப்பார்கள் அவ்வூரில் உள்ளோர். ஆகையால் விபூதியில் அஜ்ஞான அந்தகாரம் பிரகாசம் இல்லை. அந்த இடத்துல அஜ்ஞானத்துக்கும் அகங்காரத்துக்கும் வழி கிடையாது. ஒன்னு உலகினில் பெயருள் என்கிறபடி இவ்விபூதி தமசப்தமான பிரகதிகாரியமாயிருப்பது. ஆனால் இது முழுக்க தம குணங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகையால் இங்குள்ள பகவத் ஸ்வரூப திரோதனாரிகரியான அழுக்குடம்பை பிரகரித்து அறிவிலா மனசர். இந்த அழுக்கு உடம்பை எவ்வளவுதான் நாம் தேய்த்து குளித்தாலும் அழுக்கு மேலே மேலே வந்து கொண்டிருக்கும். இந்த குளத்தில் பாசி இருக்கும். பாசி நல்ல ஜனத்தில் தீர்த்தாமலாம் பாசி வந்துடும். பாசி தள்ளி விட்டு குளிக்கணும், திருப்பி அந்த பாசி வந்து சேரும். அது மாதிரி இந்த அழுக்கு உடம்பு மேலே 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 அழுக்கெல்லாம் வரும். அகங்காரமாகிற ஆர்ப்பு முதலானவையெல்லாம் கூட வந்து சேரும். அழுக்குடம்பை பரிகரித்து அறிவிலா மனுஷரின்படி அக்ஞராயிருப்பார்கள். இவர்களுக்கு வெளிச்செருப்பு வேண்டியிருப்பது அந்தகார ஆபிபூதராக்கிற ஆதித்யாதி தேஜசுக்கள் அபேட்சிதமாக இருக்கும். அத்தாலே இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த என்கிறார். இந்த உலகத்தில் உள்ள இருள்களை நீங்குவதற்காக ஆழ்வார்கள் வந்து அவதரித்தார்கள் என்கிறார்கள். சொல்லப்படுகிற கல்யாமி கலித்வம்சம் வந்தே பராங்குச ஆதித்யம் என்றும்
கல்யாமி கலித்வம்சம் கபில்லோக திவாகரம் என்றும் ராமானுஜ திவாகரகா என்னும்படியாக 3 சூரியர்கள் இந்த உலகில் இருள் நீங்குவதற்கு 3 சூரியர்கள் அவதரித்தார்கள். ஒன்று நம்மாழ்வாராகிய சூரியன், அடுத்தது கல்யாமி கலித்வம்சம் கவில்லோக திவாகரம் என்னக்கூடிய திருமங்காழ்வாருடைய சூரியன், மற்றும் ராமானுஜ திவாகரகா என்னக்கூடிய பெருமானாராகிய சூரியன். இவை அவதரித்த என்று சொல்லப்படுகிற பராங்குச பரகாலி திவராதிகளுடைய உதயத்திலே ஆயிட்டு அஜான அத்வாந்த நாசனம், அதனாலே அஜானங்கள்லாம் போச்சு. அவித்யா தமசு நிகிதமான வித்தை இல்லாத தன்மையும் நீங்கியது. பிரபத்வாந்த க்ஷயம் பிறந்ததும் விஷ்ணு பக்தராக்கு சந்நிதியிலே எங்கும் ஞாபகத்திற்கு இருளானது போயிட்டு. எங்கும் எல்லா இடத்திலும் இருள் பரவியது, எல்லாம் போய் சென்று விட்டது இந்த 3 சூரியர்களாலே. இதை மற்ற ஆழ்வார்களுக்கும் ஒரு லட்சணம். இதே வரை மற்ற ஆழ்வார்களையும் சொல்லலாம். வந்திருந்த மாதங்கள் நாள்கள் தன்னை மண்ணளவோ தாமரிய ஈதென்னு சொல்லுவோம் ஞாம். அதாவது துவாதசாதித்யர்களும் சைத்திர மாசங்களிலே ஒரு உத்தராக சஞ்சரிப்பது. இவர்களும் இப்படி ஐப்பசி மாதம் தொடங்கி அடவே அவதரித்தார்கள். துவாதசாதித்யர்கள் 12 ஆதித்யர்கள் ஒவ்வொரு மாதத்திலே சைத்திர மாசத்திலே தொடங்குவது போன்று இவர்களும் ஒவ்வொருத்தராக அவதரித்தார்கள். ஐப்பசி மாதம் தொடங்கி அவதரித்தார்கள். வந்ததித்த இங்கு யாரே விண்ணின் தலை என்று மண்ணின் தலத்தை உதித்தது தோற்றியிருக்கிறது. விண்ணிலிருந்து மண்ணிலே வந்து தோன்றினார் கொண்டிருக்கிறது. தொடங்கி ஆணி முடிவாக 7 மாதமும் நாள்களாயின. 7 மாதம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி வரை சொல்கிறார். அதில் 7 மாதங்கள். அதிலே 7 மாதங்கள் திருநட்சத்திரங்கள். அத்தத்தின் 10ஆம் நாள் திருநாள் திருவோணம் என்ன கடுகிறது. அத்தத்தின் 10ஆம் நாள் பெரியாழ்வார் பெருமானுக்கு மங்களாசாரம் போயிடும் பொழுது என்ன நட்சத்திரம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் பாசம் முடியும் பொழுது அத்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னா எல்லாருக்கும் அது கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்னென்ன ரோகிணி, மருஷ, திருவாதிரை, புனர்வசு, புஷ்யம், ஆயில்யம், பாவம், பூரம், உத்திரம், அஸ்தம் அப்படியா? இல்லைன்னா அஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டம், மூலம், புராடம், திருவோணம் என்னபடியா அந்த அதுவா? எல்லா எம்பெருமானுக்கு திருவோண நட்சத்திரம். எம்பெருமான் அவதரித்த கிருஷ்ணனாக அவதரித்தது ரோகிணி. ஆனால் எம்பெருமான் கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக மங்களாசாசனத்தினாலே அத்தத்தின் 10ஆம் நாள் என்றார். அதை போன்று இந்த இடத்துல அத்தத்தின் 10ஆம் நாள் திருநாள் திருவோணம் என்கிறபடியே என்ன கடவுள் தொடங்கி கேட்டை திருவோணத்திலிருந்து கேட்ட வரை அவதரித்து உண்டான நடுவில் உள்ள 10 நட்சத்திரங்கள். வரிசையே இல்லை, அதில் உள்ள அந்த 10 நட்சத்திரங்கள் சொல்லுகிறார். இவர்கள்தான் பகவத் அவதார விசேஷங்களாக ரோகிணி, புனர்வசு மாதிகுலோபாதி நட்சத்திரங்களும் பூஜ்யங்களுமாய் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. பூஜ்யம்னா பூஜ்யம் இல்லை, ஆதரணியமாய் இருக்கும். மன்னலகோ தாமரிய அகல்ஞான தவறிய என்னுமா போலே விண்ணோருக்கு இப்படி உபதேசிக்க வேண்டாவில்லை. இதெல்லாம் விண்ணவர்களுக்கு அவசியம் இல்லை. மண்ணில் பிறந்து எண்ணம் ஒன்றி இருக்கும் ஏழை மனுஷரர். மண்ணில் பிறந்திருக்கக்கூட ஏழைனாக்கா பக்தி இல்லாதவர்கள், ஞான பக்தி இல்லாதவர்கள், தமசாலே மூடப்பட்டவர்கள் என்னும் ஏழை மனுஷர் இருக்கிற இப்படி உபதேசிக்க முடி ஆயிற்று. மன்னலகோர் தாமரையார் பூமியில் உண்டான அஞ்ஞரான சேதனர் அறிந்து உபநாதித்து உஜ்ஜீவிக்கும்படி என்னதென்று இதன் அபேட்சையற்று இருக்கிறவர்களுக்கு அபேட்சா நிறைவேற்றமாக இதில் அபேட்சையுடைய நாம் இதை சொல்லக்கூடுவோம், இதை சொல்லுவோம் என்கிறார். இவருடைய பிரதிகை சொல்லக்கூடுவோம் என்று பிரதிகை பண்ணுகிறார். அடுத்த பாசனம். ஐப்பசீரோணம் அவிட்டம் சதயமை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எப்பவையும் பேசுபவள் பொய்யார் புதத்தார் பெயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். 6ஆம் பாட்டு. கீழ்ப்பண்ணின பிரதிஜான ரூபமாக அடைவே உபவதிப்பதாக கோலி
அது முதலாழ்வார்களுடைய அவதார கிரமத்தை முன்னிலை செய்கிறார். முதலாழ்வார்களுடைய பற்றி அவதார கிரமத்தை பற்றி அருள் செய்கிறார். ஐப்பசியில் ஓணம் என்று தொடங்கி, அதாவது ஆஸ்வயுஜ மாசத்தில், ஆஸ்வயுஜ மாசம் என் மூலம் ஆஸ்வயுஜ மாசம் அவதார மூலம் என்னும்படியாக அந்த ஆஸ்வயுஜ மாசத்தை சொல்கிறார். ஆஸ்வயுஜ மாசத்து விஷ்ணு நட்சத்திரமான சவணாதி நட்சத்திரமும் அசத்ரு சமானதாய் இருக்கும். அதாவது சவணாதி நட்சத்திரம் சிரவணம், திருவோணம், அபிட்டம், சதயம் என்னும்படியாக சிரவணம், தரிஷ்டா, சதபிஷக்கு என்ற திரயம் நட்சத்திரம் அசத்கிரமாய் இருக்கும். வைதிக மரியாதையை அறியாமல் லோகயாத்திரையில் கண் வைத்திருக்கிறவர்களே, வைதிகனாலே எல்லாம் இந்த லோகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நான் சொல்லுகிற ஒப்பில்லாத நாள்கள், இதுக்கு ஒப்பில்லாத நாட்கள் எதுவுமே கிடையாது. அப்படி உபமாகிரத்துக்கு அடியேதென்ன எப்புவியம் இத்தியாதி சர்வலோகத்தில் உண்டானவர்களும் அது அது என்று வாய்ப்படுத்தும்படியாக புஷ்பயோஜனத்தால் வந்த ஜென்மத்துவத்தில் இவர்களுக்கு பெரிய பெருமை என்ன என்றால், புஷ்பத்திலே வந்து அவதரித்தார்கள். அது வேண்டும் வாய்ப்பு. என்ன அதிசயம் இவர்கள் புஷ்பத்திலே அவதரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். வைபவத்தையும் ஞானதீப பிரகாசத்தாலே பகவத் சாட்சாத்காரம் பண்ணின ஞான வைபவத்தையும் பார்க்கிறார். ஞானதீப பிரகாசத்தோட புஷ்பத்திலே அவதரித்த மட்டும் இல்லாமல் ஞானம் இருக்கிறது. தீப பிரகாசத்தாலே அந்த விளக்கினாலே எம்பெருமானை கண்டார்கள். நாட்டாரோடு எல்வழிந்து என்று கிராமிக அத்தராய் வியாபரித்து எப்படி தெரிந்து கொண்டே இருக்க ஓடி திரியும் இவர்கள் ஓடி திரியும் யோகிகளும் உணரவில்லை அல்ல. இவர்கள் எப்பொழுதும் ஒரு இடத்துல நின்னவான் இல்லை நின்னவான் இல்லான் இருப்பார்கள், ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள். நாட்டாரோடு எல்வழிந்து காமிக்க என்று விவரித்து வைபவத்தையும் அதுக்கு மேலே வட்டவில் படம் தூவடிவில் என்பதற்கு இவர் பாசனுடைய வட்டவில் என்ன வட்டவில் பால்மகள் பூங்கையோடு இத்தியாதிப்படி ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் இவருடைய அங்கசத்தை அபேட்சித்து இவர்கள் 3 பேரும் உண்டாக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு மூலையில் இருக்கா, எல்லாரும் ஒன்றாக்கணும். எம்பெருமான் நினைச்சாதான் கொண்டு வரும். ஒரு காலத்தை ஒரு கல்யாணத்தில் சில பேர் பார்ப்போம், சில பேரை பார்க்க மாட்டோம். சில விஷயங்களை சில நேரத்தில் சிலபடி பார்ப்போம். யாரையும் ஒன்றாக சேர்க்க முடியாது. அதனால தான் ஒரு காலத்தை கல்யாணங்கள் முதலான வைத்திருக்கார். ஆனால் எம்பெருமான் நினைத்தான் இவர்கள் உண்டாக்க வேண்டும் என்று. புலவர் இருக்க அந்த சங்கத்தை அபேட்சித்து இவர் 3 பேரும் ஒன்றா சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமான் அனுப்பினான். புலவருக்கு உகந்த பெருமாள் அப்படியே 3 பேர் நெருக்கடை இடங்களில் இருந்தான். நின்ன செல்வன் மாடி என்று பெரியாளர் சொல்வது வழக்கம். அந்த தம்முடைய சம்மர்த்தாலே அவனை உகக்கும்படி பண்ணவல்லராயிருக்கிற விஷயத்தையும் உலகத்தால் புகழும்படியாக இருப்பேன். அப்பேற்பட்ட பெருமை பெற்றவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள். அவர்கள் யாரெனில் பொய்யார், பூதத்தார், பேயாழ்வார், சரோபூத மகதார் பெயர்கள். இவர்கள் தான் சரோ என்றால் அந்த தாமரைப்பூவிலும் பூதத்தாழ்வார், பூசத்தாயாம் கூலம் அந்த இடத்துல அவரும் புஷ்பத்தில் கோலமலர் அவதரித்தார். மகதாய் பெயர் இவரும் புஷ்பத்தில் அவதரித்தார் என்னும்படியாக சகஜதாசித்தால் தான் சொன்னார். அவனவர்கள் இவர் தேசுடனே தோன்றுகை யாவது பகவத் பிரசாதத்தினாலே சகஜதாசித்தால் வந்த ஔஜல்யத்தையோடு வந்து அவதரித்தது. அதற்கடியாக சம்பத்தை உடையதாக ஒப்பிலா நாள்கள் இருக்கும். அது தகுந்த மாதிரி ஒப்பிலா நாள்கள் இருக்கும். இவர்கள் எவ்வளவு அழகாக பாசனம் இருக்கிறார்கள். இவர்கள் பாசனம் கொண்டே இவர்களை சொல்லலாம். ஆழியங்கை பேராயர் காளாம் ஆழியங்கை பேராயர் காளாம் பிறப்பு விண்ணாட்டு திசிரே கருவங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் என்றார். அடுத்தவரால கருக்கோட்டில் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் என்றும் கருவிருந்த நாள் முதலா காப்பு என்னும் சொல்லபடி இவர்கள் சகஜதாசத்தை உடையராய் இருப்பார்கள். ஆகையால் அத்தியந்த விலட்சணரானவர்கள் திருநட்சத்திரங்களை நன்றாக ஆதரித்து அவர்கள் அபிமான அந்தர்பூதராகையாலே
வந்த அதிசயத்தை உடையவராய் கேளுங்கள். மேலும் ஆசுவஜ மாசத்தில் அந்த சவண நட்சத்திரம் தான் விஷ்ணு நட்சத்திரமாய், அப்போ சவண நட்சத்திரம் யாருடையது? எம்பெருமான் நட்சத்திரமாய் வைஷ்ணவோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணபாதுசூதனான லோகாச்சாரி புலலோகாச்சாரியருடைய அவதாரம் ஆகியாது. இது புலலோகாச்சாரியர் அதாவது தரிசனத்துக்கு முக்கிய மிகவும் கொண்டாடப்படுகிறதான புலலோகாச்சாரியருடைய அவதாரம் ஆகியாலே இத்தை வரவர் முனிவரான ஜீரன் அத்தியந்த ஆதரம் பண்ணி பரிபாலித்துக் கொண்டு போந்தருள்வர் என்று பிரசித்தவரே. அதாவது புலலோகாச்சாரியரும் அவதரித்தனாலே இதை ரொம்ப ஆதரத்தோட இவர் ஆதரித்தார், ஆதரம் பண்ணி பரிபாலித்துக் கொண்டார். இந்த நட்சத்திரமும் முப்பரியூட்டினது. எப்படின்னா முப்பரியூட்டின 3 பிரிகள், அதாவது எம்பெருமான் அவதரித்திருக்கிறான், பொய்யாழ்வார் அவதரித்திருக்கிறார், புலலோகாச்சாரியர் அவதரித்திருக்கிறார். கிரியாதிகாரி அஷ்டாதச அத்தியாயே சவணம் ஆசுவஜ மாசே சர்வாபஹரம் மத்ஸ கூர்ம வராகனாம் ஆவிர்பாவதிகம் தினம் சப்ரதம் என்னும் விஷ்ணுதேவி ஆதித்யாம் உத்தியாது விஷ்ணு ரூபேந்திர வாமனவசிய என்னக்கடவு. இந்த அவதாரங்கள்லாம் சிரவண நட்சத்திரத்திலே அவதரித்ததாக குறிப்பிடப்படுகிறது. மற்றுள்ள ஆழ்வார்கள் அடுத்த பாட்டு 7ஆம் பாட்டு. மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்தேன் நத்தமிழால் நூல் செய்து நாட்டு வைத்தேன் பெற்றுமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயரவருக்கு நின்னதுலகத்தை நிகழ்ந்தேன். 7ஆம் பாட்டு. இவர்களுக்கு முதலாழ்வார்கள் திருநாமைக்கு ஏது செய்ய சரி இவர்கள் அவதரித்தார்கள். இவர்கள் ஏன் முதலாழ்வார்கள் என்னும் பெயர் என்பது காரணம் என்ன? அதை அருளுகிறார் இந்த இடத்துல. ஆழ்வார்கள் 11 வைத்துக் கொண்டு தாங்கள் 3 மற்ற 7 முன்னேயாய் அவதரித்தது ஆவிர்ப்பித்தது. மொத்தம் 10 ஆழ்வார்கள், 12 பேர் இல்லை. அந்த 11 இவர் 3 எல்லாருக்கும் அவர்கள் அனைவருக்கும் முன்னாகவே ஆவிர்ப்பித்தார்கள். இவர் 3 பிரணவம் போலே ஆயிற்று. ஆவு மாதிரியாக இந்த இடத்துல இவர் 3 பிரணவமாக ஓம் என்னும்படியாக ஆயிற்று. இவர்களால் தாபராந்தத்துக்கும் கலியுகாதிக்கும் நடுவுண்டான சந்தியிலே பிறந்த தாபர யுகத்து கடைசியிலையும் கலியுகத்துக்கு முன்னாடியும் நடுவில் இவர்கள் அவதரித்தார்கள். அத்தைப்பட்ட முன்னே என்று பிரதமஜராய் பேசுகிறது. திருமொழி பிரானும் அவர்களுக்கு தோல் தீண்டியான காலத்திலே ஆய்த்து அவதரித்தது. திருமொழி ஆழ்வாரும் இப்படிதான் செய்ய திருமொழி பிரான் என்று சொல்லக்கூடிய திருமொழி பிரான் என்றால் 6வது ஆழ்வான் அளித்ததினாலே அதற்கு அவருக்கு திருமொழி பிரான் என்று திருநாமம். 6வது ஆழ்வார் என்ற அந்த ஆழ்வார் பட்டத்தை அவர் வாங்கி பெற்றுக்கொண்டிருக்கிறார். மற்றுண்டானவர்கள் கலியுகாதியை தொடங்கி மற்றவர்களெல்லாம் கலியுகத்தில் அவதரித்து நம்மாழ்வார் தொடக்கமாக அநேகரம். இனி நத்தமிழால் நூல் செய்தியாவது விலட்சணமான திராவிட பாஷையாலே மற்றுண்டான பிரபந்தங்களுக்கும் விலட்சணமாம்படி மற்ற பிரபந்தங்களுக்கெல்லாம் இது விலட்சணமாக இருக்கிறது. திராவிட சாஸ்திரமான பிரபந்தங்களை நிர்மித்து அவைதான் வையந்தகளி, அன்பே தகளி, திருக்கண்டேன் இந்த திருவந்தாதிகள் என்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வையந்தகளையா வார்களிலே நீயாக பெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியானடிக்கு சுட்டினேன் சொன்மாலை இடராடி நீங்கிடுவே என்றும் அன்பே தகளையா ஆர்வமே நீயாக இன்பரை செந்திடுதலையா நண்பரே ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்றும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கள் அணியினரும் கண்டேன் திருக்கிழனும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் இந்நாடு வண்ணன்பால் என்றும் இன்கவி பாடும் பரமர்கள். இவர்கள் ரொம்ப இனிமையான பாதை தமிழர் இசைக்காரர். இவர் பால் போன்று இருக்கும். இவருடைய பாசங்கள் இன்கவி பாடும் பரமகவிகள் என்று கொண்டாட முடியும். இதன் நன்மை இருப்பது பெருந்தமிழ் நல்லேன் பெரிதே யானே இருந்தமிழ் நன்மாலை இதடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது என்று புதத்தாளர் தன்னுடைய திருவந்தாதியில் குறிப்பிடுகிறார். இந்த தாங்களும் இத்தை ஆதரித்தார்களே இப்படி சொபர விபாவமர
கொண்டாடும்படி ஆயித்து இவர்கள் சூக்திகளை ஏற்று இப்படி இவருடைய சூக்தி பற்றி இந்த இடத்தில் சொன்னார். இப்படி அதிசயவகமான சூக்தி விசேஷங்களாலே ஜகத்தில் உண்டான அஜான அந்தரத்தை போக்கி 3 பேரும் அவதரித்தோட அஜான அந்தகாரம் தான் போக்கினார். உஜ்ஜீவித்த பிரபாவத்தை உடையவர்கள் நிமித்தாலே இவர்கள் எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் என்று எண்ணத்தினாலே இந்த பிரபந்தத்தை கொண்ட அருளை செய்தவனாலே இவர்கள் முதலாழ்வார் என்று திருநாமம். வெற்றிமை பெருமை பெற்றுமையோர் பெருமையுடையவர்கள். இதுதான் ஜன்மனா வித்யாச்ச என்கிறதாலே பிராதான்யமானது இவருடைய பிராதான்யம் பிரகாசிக்கப்பட்டது என்று பாச முடிகிறார். வேத நெஞ்சே இன்னை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்னை கண்ணில் ஒதுங்கினேன் வாய்த்தபோல் மங்கையர்வான் மாநிலத்தில் வந்திருத்த கார்த்திகையில் கார்த்திகையினால் நான். இது 8ஆம் பாசுரம், 8ஆம் பாட்டு. அனந்தரம் திருமங்கை ஆழ்வார் அவதரித்தருடனே திருக்கார்த்திகை திருநட்சத்தினுடைய வைபத்தை தன் திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்கிறார். ஈதிவர் தோற்றத்தலை பேதனஞ்சே கீழே ஈதிவர் தோற்ற தலைவாம் என்று அருள் செய்த அளவெண்ணிக்கை இனிமேல் மாசங்களுடைய சேர்த்திக்காக இப்போ அந்த ஈதிவர் தோற்ற தலைவாம் என்று சொல்லி வருஷ ஆரம்பித்து விட்டார். இப்போ மாசம் தொடங்கி ஐப்பசி ஆரம்பத்தோடு அடுத்த கார்த்திகை, அந்த கார்த்திகை சொல்கிறார் கிரமத்திலே அடவே இனிமேல் மாசங்களுடைய சேர்த்திக்காக வந்த கிரமத்திலே அருள் செய்கிறார். சேதனுக்கு இதுவும் புத்தி ஆரோகண கிரமம் அப்படியே மேல மேல அப்படியே வளர்த்துக்கூடியா இருக்கிறார். மாசங்களை அடைவே சொல்லி போவதாவது சௌகரியம் அப்படியே மாசங்களே தந்தா கொண்டு வரிசையாக சொல்லும் போபடியா அமைந்திருக்கிறது. பேத நெஞ்சே அல்லாத நட்சத்திரங்களோடு இத்தியம் உண்டா என்கிற அறிவிலையான நெஞ்சமே எல்லா நட்சத்திரம் ஒன்று என்ன இப்போ கார்த்திகைக்கு என்ன பெரிய விஷயம் என்று கேட்பார். என்ன பெரிய விஷயம் இல்லை, ஐயோ பேத நெஞ்சே அப்படி நினைக்காதே என்கிறார். உஜ்ஜீவிக்கைக்கு எதுவான இத்தை திவசத்தின் மகத்தையும் மனநம் முன்னைக்கு பிரகாரம் அப்படி அறியமாட்டா. இதை நான் உஜ்ஜீவிக்கணும்னு நினைச்சா நான் இப்படிலாம் நம்ம இப்படி நினைக்க மாட்டோம். ஏது பெருமை இன்னைக்கு அல்லாத திவசங்களை காட்டும் இந்த திவசத்துக்கு உண்டான பெருமையை. திவசம் என்றால் திவசம் இல்லை தீர்த்தம், அதை நம்ம தீர்த்தம் என்று சொல்லுவோம். திவசம் என்றால் மலையாளத்திலே நட்சத்திரம் மாசம் மாசம் என்று சொல்லுவோம். திவசம் இது தலை விதி வசம் என்று தமிழறிஞர் ஒருவர் சொன்னார். இன்னைக்கு என்ன என் தலை விதி வசம் அப்படின்னா தலைவி திவசம் என்பதற்கு அழகாக சொல்லும்பொழுது என் தலை விதி வசம் என்ன. திவசம் என்றால் நாள், நாளை குறிக்கிறது. திவசங்களை காட்டு இந்த திவசத்துக்கு உண்டான பெருவேது மீதி எல்லா திவசம் ஒன்று தான். இந்த திவசம் என்ன அப்படி அந்த திவசம் இல்லை. இது நட்சத்திரம் நாளை சொல்லியது. அத்தியிருந்து நீர் அருளி செய்யலாகாதோ என்ன சொன்னார்கள் ஒதுங்கினேன் சொல்லக்கூடாது என்னார். அப்படியே அறிந்த நான் அறியாத உமக்கு உபதேசிக்கிறேன். உனக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லுகிறேன். வாய்த்த புகழ் மண்ணில் மலிபுகழ் மங்கையர்கோன் மங்கமன்னன் என்கிறபடி தன் வியாபாரத்தை சரூபத்துக்கு அனுரூபமாக சேர்ந்திருப்பதான புகழையுடைய திருமங்கைக்கு மன்னரான். திருமங்கை என்கிற தவிர நாட்டுக்கு மன்னராக இருந்தார். மகா பிரிவியிலே வந்து இந்த உலகத்திலே அந்த அவதரித்தார். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரங்கள் என்று ஓதுகின்றேன். இவருக்கு புகழ் வாழ்க்கையாவது என்னென்ன இவர்களுடைய புகழ் என்ன பெருமை? மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொண்டவர். சில பேர் சாமதான பேசுகிற மாதிரியா பொய்யாளர்கள் ரொம்ப சாத்தியமானவர்கள். இவர் அப்படி இல்லை, சொல்லப்படியா இல்லையா அப்படி கேட்டார். வாழ்வழியா மந்திரம் கொண்ட இவர் இதுவாயிற்று. மந்திரங்கொள் மங்கையர்கோன் என்ன கடுவதிலே திருமந்திரம் அப்படிதான் சில பேர் சொல்லப்படியா இல்லையா அப்படின்னு கேட்பது போன்று என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு திருமந்திரத்தை பெற்றார். இவருடைய விசேஷக்கடைப்படி அப்படி அதுதான் இவருக்கு பெருமை. வாய்க்கை கிட்டிய அதானம் வாய்த்த திருமந்திரம் இல்லையா. வாய்த்த திருமந்திரம். திருமங்கை ஆழ்வானாலே திருமங்கை ஆழ்வாருக்கு வாய்த்த திருமந்திரம். அதான் நாராயணா இந்த நாமம் இந்த பாசனம் பண்ணிக்கிறார். அன்னைக்கே இவர் அவதாரத்தாலே வாய்த்த புகழுடைய மங்கை. இதனால மங்கை திருமங்கையும் புகழ் பெற்றது. மங்கையர்வான் மாநிலத்தில் வந்த கார்த்திகை நாள். இப்படி திருமங்கைக்கு நிர்வாகரான ஆழ்வார்
இருதன்மா ஞானத்தில் அவித்தியான தமசை போக்கும்படி இவர் என்ன செய்தார்? அஞ்ஞானத்தில் சொல்வதற்கு தமசை போக்கினார். கார்த்திகை மாசத்தை கிருத்திகா நட்சத்திரத்திலே எப்போ அவதரித்தார் சமண? கார்த்திகை மாசத்தை கிருத்திகையில அவதரித்தார். கல்யாமிகளுக்கும் மில்லோக திவாகரம் என்னும்படி இவரை ஆதித்யனால் சொல்லுகிறார்கள். கமில்லோக திவாகரம், திவாகரம் என்றால் ஆதித்யன், அந்த ஆதித்யன் சொல்லுவதனாலே சொல்லுகிறார் என்னும் இவரை ஆதித்யனால் சொல்லக்கூடாது. அந்த தபசை போக்கினாலே இவரும் ஒரு ஆதித்யனால் சொல்லப்படுகிறார். இப்படி ஆவிர்ப்பித்து அருளின வைபவத்தை அறிந்து அனுபவிக்க அறியாத நீ இதை அதிகரித்து ஆதரிப்பாயாக, இனிமையாவது ஆதரிப்பாய் என்கிறார். அவர்தான் நெஞ்சுக்கருள் தெய்வமான தெய்வநன்மாலை என்னும் தெய்வ பிரபந்தத்தை உண்டாக்கும்படியான அவதத்து அருளினவர் ஆகியாலே தீபாராதன் திவசமாயிட்டு நேர்பட்டது. நெஞ்சுக்கருளுடைய தெய்வம் அடங்கா நிடம்பெறே நஞ்சுக்கிழவும் தமிழ் இன்னோதர்கள் அஞ்சுக்கிரைக்கும் ஆனதாரம் அரசமே பஞ்சக்கடல் என்பது பரகாதன் படுவல்களை என்னும்படி இந்த தீபத்தை பற்றி பிரஸ்தாபிப்பதனாலே இவர் அவதரித்ததும் அந்த தீபத்திலே அவதரித்த அது தீபாராதன திவசமாயிட்டு நேர்பட்டது. விஷ்ணு தீபே முந்திரை என்கிறபடியே இன்னும் விஷ்ணுவாலயத்து கார்த்திக்யாம் தீபதானம் கரோதியாக என்ன சொல்லப்படுகிறது. இதுதான் மகத்துவத்துக்கு ஈடான மகா நட்சத்திரமாய் இருப்பது. மாறன் மணித்த தமிழருக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகனால் என்னென்ன காதலிப்பார் வாய்த்த மரத்தால் நெஞ்சே வாழ்த்து. 9ஆம் பாட்டு. சடகோபவாங்மயம் என்னும்படியா சதுர்வேதத்துக்கும் ஷட் அங்கங்களை அருள் செய்யும்படி 6 அங்கங்களை அவதரித்தார், அருள் செய்தார். திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருக்கார்த்திகை திருநட்சத்திரத்தை பலகாலம் ஆதிக்கும் அவர்களுடைய மங்களாசாசனம் பண்ணு என்கிறார். அப்போ அதை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு மங்களாசாசனம் என்கிறார். மாறன் பணித்த தமிழ் முறைக்கு சமஸ்கிருத வேதம் போல தாந்தோன்னியாய் அடியத்திற்கு எண்ணிக்கை ஆழ்வாரிடத்திலே அவதரித்த சமஸ்கிருதம் தான் தோன்றியது. எப்போ தோன்றியது, எப்போ தோன்றியது, எப்போ வந்ததுன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆழ்வார்கள் அடியாக வந்தது எம்பெருமான் அனுக்க கிருபையினாலே அவதரித்து ஆழ்வாரிடத்திலே அவதரித்தது. ஆனால் இது கேட்டும் வேத பிராசா தாசீத் என்னுமா போலே தமிழ்மறை என்கையால திராவிட ரூபமான வேதம். இது திராவிட ரூபமான வேதம். மங்கையர்கோன் ஆழ்வாரை கொண்டு ஈசன் பிரவித்ததை இவராலே பிடிதமாக சொல்லப்படுவது. ஆழ்வாரை கொண்டு ஈஸ்வரன் பிரவித்திப்பதே எதுவாக இந்த இது கொண்டாடப்படுகிறது. மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த இப்படி இவராலே உண்டான திராவிட வேத சதுஷ்டயத்துக்கும் சசுத்துக்கான சூக்திகளான சொற்பிரபந்தங்களை அருள் செய்யும்படி அவதரித்தினார். இதே திருமங்கை ஆழ்வார். திருவிழுத்து முதலான நம்மாழ்வார் பிரபந்தங்கள் 4க்கும் திருமொழி முதலான திருமங்கை ஆழ்வார் பிரபந்தங்கள் 6 அங்கங்கள். அவை இந்த திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களுக்கு சமமாக 4 வேதத்தை தந்தார் போன்று இவருடைய ஆரங்கம் பெரிய திருமொழி முதலான 6 பிரபந்தங்கள் உபனிஷத்துக்களாக இருப்பன. அது திராவிட வேதமானால் திராவிட ரூபமான அங்கங்கள் என்ன குறைவதில்லை. அப்போ இவை உபநிஷத்து என்று சொல்லலாம் என்கிறார். திருவாய்மொழியினுடைய வேதத்தையும் இதனுடைய அங்கத்துவத்தையும் ஆச்சார இதயத்திலே அதை பறக்க உபதேசித்தருடையார். வீருடைய கார்த்திகான் இப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையதான வேதாங்க தத்துவஞான இவர் அவதரிக்கையாலே எல்லா திருநட்சத்திரங்களை காட்டிலும் இது ஏற்றம். வீருடைய கார்த்திகை மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் இது ஏற்றம் என்கிறார். இவர்தான் பராங்குச பரகால ஆதிகள் என்னும்படியிலே சித்தராய் பருவது. பராங்குச பரகால இதுவராதிகள் என்னும்படியாக ஏற்றத்தை உடையவராக இருக்கிறது. அதே போல 8 திருநட்சத்திரம், அதுக்கு மேலே
தானுகுந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்று தன் நேற்றமும் உண்டு. இவருக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால இவர் தனக்கு தான் எந்தெந்த ஊரை உகந்திருக்கிறாரோ அதையெல்லாம் பாசனமிட்டார். தான் வந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்ன பாடும் அந்த தன்னேற்றம் உண்டு. இப்படி இவர் அடியால் உண்டான அதிசயத்தை கார்த்திகை நாள் என்று காதலிப்பார். இந்நாள்கள் இடையிலே இது ஒரு மதி நிறைந்த நன்னாள். பௌர்ணமி அன்றைய தினம் மதி நிறைந்த நன்னாள் உண்டாவது. மதி நிறைந்த மாரடி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அந்த ஆண்டாள் பாசுரம் எழுவது போன்று இந்த இடத்துல கார்த்திகை மதி நிறைந்த நன்னாள் ஆகித்து. மதி என்றால் ஞானம் நிறைந்திருக்கிறது என்பதாகும் அர்த்தம். என்னால் என்று இதன் வைபவத்தை இடைவிடாமல் அனுசந்தித்து இதிலே அபினிவேசத்தை பண்ணி போந்தருள்வார்கள். அவர்களாகிறார்கள் குறையது பிரானடிக்கு விழாத அன்பனி ராமானுசன் போல்வார். குறையது பிரானடிக்கு விழாத அன்பன் எப்பொழுது அன்பை விழாமல் அவிச்சின்னமாய், அதாவது எப்போதுமே நினைத்துக் கொண்டிருப்போர் எம்பெருமானார். அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் வாய்த்த மரத்தாளர்கள் நெஞ்சே வாழ்த்து அவர்கள் நமக்கு சேஷைகளாகியாலே ஸ்வரூப பிராப்தமாய் நிரதிசய போக்கியமான திருவடிகளை போந்த தன் நெஞ்சும் என்னும்படியாக அதிப்பிரவணமாய் போருகிற மனசே அச்செவ்வி மாறாமல் நிச்சயமாக செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணி உன் சொரூபம் பிறப்பார். அவர்களை மங்களாசாசனம் செய்தால் உனக்கு சொரூபம் சித்திக்கும். அந்த சொரூபம் சித்திப்பதை பார்க்கலாம். அதே நாம் என்கிறார். இந்த பிறப்பார் என்கிறார். இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே என்ன கழுது வாய்க்கை பொருந்துகை மலத்தாள் மலர் போன்ற திருவுடைகள் இத்தால் ஆச்சாரிய பரந்தருக்கு அனுகூல விருத்தி செய்து போர்கை சுபாவம் என்றதாயிற்று. ஆச்சாரிய பரந்தராய் இருப்பவர்கள் யாருன்னா இருப்பவருக்கு அனுகூல விருத்தி, அவர்கள் மேல மேல அனுகூலத்தை செய்து போர்கை, அதுதான் சொரூபம். இதை திருவங்காழ்வார் திருநட்சத்திரத்தை திரு கலிகன்னிதாசர் யார் என்னங்க நம்பிள்ளை சொல்கிறார். நம்பிள்ளை திருவடிகள் வாழி வாழி வாழியே இன்னும்படியாக திருநாமத்தை உடையராய் சதிருடைய தமிழர்களாய் அருளை செய்த 4000 பாட்டுக்கும் அர்த்தோபதேசம் பண்ணுமவராய் போகிற லோகாச்சாரியர் என்று அவருக்கு பிரசித்தம். சம்பிரதத்தில் பிள்ளலோகாச்சாரியருக்கு லோகாச்சாரியர், இவருக்கு நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்று திருநாமம். அதுமாதிரி அஸ்மதா இந்த வியாக்கியான தேர்வு செய்தவருக்கு அவரே நம்பர் 1 பிள்ளலோகாரியர் என்று லோகாரியரோ என்கிறார். அதனால் எதிர்ந்த பிரவணத்தை எழுதினால் ஆனாலே நம்ம சம்பிரதாயத்தில் 3 லோகாச்சாரியர்கள் உண்டு. லோகாச்சாரியார், நம்பிள்ளை லோகாச்சாரியார் மற்றும் எதிர்ந்த பிள்ளலோகாரியர் என்னும்படியாக 3 உண்டு. ஆனால் நம்பிள்ளை லோகாச்சாரியார் கார்த்திகையில் அவதரித்தார். திருவங்கி ஆழ்வாருக்கு உண்டான ஏற்றம் அவருக்கும் உண்டு. போல்வாரான நம்பிள்ளையும் தத் வம்சரும் மிகவும் பரிபாலித்து போர்க என்று பெரியவர்கள் அருள் செய்து போடுவார்கள். பிள்ளை ஆதரிக்கிறது ஆழ்வார் திருவடிகளின் பிராவண்யத்தை. நம்பிள்ளை ஆதரிக்கிறது ஆழ்வார் திருவடிகளிலே பிராவண்யத்தை ஏற்பட வேண்டும் என்று. தத் வம்சர் ஆதரிக்கிறது, நாம் ஆதரிக்கிறது பிள்ளைகளுடைய திருநட்சத்திரம். அதுவே எப்படி நம்பிள்ளையானவர் ஆழ்வார் திருவடிகளே ஆசிரித்தாரோ அப்படியே நாம் நம்பிள்ளை திருவடிகளிலே ஆசிரிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. 10ஆம் பாட்டு. கார்த்திகையில் ரோகிணினால் காண்மின் என்ன காசினீர் வாய்த்த புகழ்ப்பாளர் வந்திருப்பார். ஆத்திரர்கள் அன்புடனேதான் அமரநாதிபரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள்.
10ஆம் பாட்டு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அனந்தரம் ரோகிணி நட்சத்திரம் ஆகியான். கார்த்திகை ரோகிணி எடுத்தது. மாசமும் அதுவாகையாலே அந்த சேர்த்திக்காக கார்த்திகை ரோகிணி நாள் கீழே எப்படி திருவோணம் அவிட்டம் சதயம் போன்று கார்த்திகை ரோகிணி அடுத்ததாக சொல்கிறார். திருப்பாணாழ்வார் அவதரிக்கையாலே ஆஸ்திகராலே ஆதரணியமாய் உபாதிக்கப்படுவதான நாள் என்கிறார். கார்த்திகை ரோகிணி நாள் காண்மின் என்று காசினியை கீழில் பாட்டு தன் திருவுள்ளத்தை குறித்து உபதேசித்தவர். மேலும் இப்பாட்டின் லௌகீகரை குறித்து உபதேசிக்கிறார். முன்னாடி நெஞ்சே பேத நெஞ்சே என்று பாசமிட்டார். இவ்வளவு இந்த இடத்துல ஆத்தியர்கள் அன்புடனே தான் என்று சொன்னார். காசி நீர் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கிறார். மேலும் இப்பாட்டில் லௌகீகரை குறித்து பாசுரம் உபதேசிக்கிறார். தம்மோடு அவர்கள் ஏகம் ஆவார்களே வேணும் என்று திருவுள்ள கருத்தாலே தம்மோடு இருப்பதனாலே ரோகிணி நாள் என்றிருக்கிறது. இதற்கு தான் கிருஷ்ணன் அவதரித்த திருநட்சத்திரமாய் இருக்கும். இவருக்கு கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானே என்று அவர் அபிஷேகத்தில் எழுத்தில் பாவபந்தம் இருப்பது ஆகியாலே திருநட்சத்திரம் அதுவே ஆயிற்று. கண்ணனிடத்து மிகவும் பிரீதினாலே அவனாது பிராணத்தில் கொண்டால் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்று என் உள்ளங்கவர்ந்தானே என்று பாசமிட்டார். ஆகியாலே திருநட்சத்திரமும் ரோகிணி ஆயிற்று. அவ்வளவு இன்னைக்கு சர்வஸ்லோகார்த்த பிரகாசரான திருக்கோட்டில் நம்பி வைகாசி ரோகிணியில் உரியில் வெண்ணையோடு இயலுண்ட ஒருவனைப் போல அவதரித்தார். இந்த கிருஷ்ணனை போன்று அவதரித்தார். யாருன்னா திருக்கோஷ்டி நம்பியை சொல்கிறார். அதனால இதுவும் முப்பறிவிட்டது. எப்படி முப்பரி நூல்கள் இந்த இடத்துல திருப்பாணாழ்வார் அவதரித்தார், கிருஷ்ணன் அவதரித்தான், எம்பெருமான் கிருஷ்ணன் அவதரித்தான், திருப்பாணாழ்வார் அவதரித்தார், திருக்கோஷ்டி நம்பியும் அவதரித்தார். அவர் வைகாசி ரோகிணியில் அவதரித்தார். இங்கே முப்பரிவிட்டு இப்படி மும்மடங்கான இயக்கத்தை விடுதானே தான் என்னென்ன இன்று காண்மின். அது இன்று காண்மின் காலாந்திரேன இன்னைக்கு அயம் மாசகா என்கிறபடி அது ஐயன்னாவது. இவருக்கு இதில் அதிசயம் ஆதராதிசயம் அதீத காலமாக இருக்க செய்து சமகாலமாக இருக்கிறது. நிதி காட்டுவாரை போதை காட்டுங்கள் நிதியை பார்க்கும்போது நிதியை இங்கே பாருங்கள் என்கிற காட்டும்போது திருச்சிப்பிக்கிறார். காசு நீர் ஒருவர் நீர் தம் நசியாரே ஒரு நாடாக உபதேசிக்கிறார். எல்லாருக்கும் உபதேசிக்கிறார். நிதி இருக்கிறத பாருங்கள் என்ன இதன் ஏற்றம்தான் என்னதென்ன என்று எங்களுக்கு அறிவித்தாலே இதனுடைய ஏற்றம் என்ன சொல்லக்கூடாதான்னு கேட்டார். வாய்த்த புகழ் பானை வந்துதிப்பார். வாய்த்த புகழாவது சொரூபத்துக்கு சேர்ந்த புகழ். அவருடைய சுரூபத்தை தந்தார் போது, அதாவது சகஜ தாசியத்துக்கு அனுகுணமான நைச்சியத்தை எல்லாரோடும் இருக்கும்போது தன் நைச்சியத்தை ஜன்மசித்தமான ரொம்ப நைச்சமாக ரொம்ப பரமேகாந்தியாக இருப்பார். உடையராகியாலே லோகசாரங்க முனிவருடைய சிறசா அவகாசிக்கும் பண்ணி அங்கீகரித்தலோட லோகசாருடைய முனிவருடைய சிறசிலே சிறசிலே அமரும்படி பாக்கியத்தை பண்ணி அங்கீகரித்தலோடு அதனாலே அங்கீகரிக்கப்பட்டவர். பாரியலும் புகழ்ப்பான் பெறுவான் என்ன கடுவதிலே பாடல் வந்துதிப்பான் ஏத சாமநாயனாஸ்தி என்ற திருவிருத்தியை இங்கே பெரிய பெருமாள் விஷயத்திலே வார்ப்பித்தியான அடிமை செய்வது பொறுகையாலே அதுவே தமக்கு நிரூபமாக இருக்கும். அவர் வந்துதிப்பால் அண்டர்கோன் அணியரங்கன் ஆகியாலே அவரை பாடுகைக்காக அங்குள்ளாரிலே ஒருவர் இங்கு அவதரித்தார் என்று அவதரிக்கையால் அண்டர்கோன் அணியரங்கன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பாசுரத்தானே அவரை பாடுகைக்காக அங்குள்ளாரிலே ஒருவர் இங்கு வந்து அவதரித்தார். அந்த பருவத்திலே இருப்பவர் முந்தைய அவதரித்திருக்கார். ஆத்தியர்கள் கொண்டாடும் நாள் அவர்களாகிறார். லோகசாரண மாமணிகளைப் போல பிரமேய புதரான அச்சாரூபியான பெரிய பெருமாள் விஷயத்திலும் பிரதிபாதகதையா அந்த பிரபானிஷ்டரான அமரநாதிபிரான் என்கிற சென்றவிடரான இவர் பிரபந்தத்திலும் அமரநாதிபிரான் பிரபந்தத்திலே அனுபவிக்கிறார் மற்றும் சொல்கிறார். மேலிருந்த ஆகாரங்களை பாராது நிரவதிக விசம்பிக்கிறாய்
பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவும், பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே என்னும்படியாக இவர் இருக்குமார்கள். அன்புடனே அமரநாதிபிரான் கற்றதற்பின் சீரிய நான்மறை செவ்வருள் செந்தமிழால் அளித்த பாடியிலும் புகழ்பான் பெருமாள் என்னும்படியாக பான் பெருமாள் செந்தமிழால் அளித்த எங்களுடைய சகலவேத சங்கரமாய் அக்ஷரத்ரயாமகவான் பிரவத்தை ஆ உ மா மகார உக்கார மகாரங்களால் முதலீட்டுமான அமலன் உவந்த மந்தி அமலநாதிபிரான் என்ற பாசனத்தினாலும் ஊந்த உள்ளத்தனாய் நின்றும் மந்திபாய் வடவெங்கல வடை என்று 3 பாட்டினுடைய அடியிலே அருளி செய்தபடியையும் அந்த பிரணவ பிரதிபாத்தியமான வஸ்துவை சகல வஸ்துவை பிரணவாகார விமானத்திலே அந்த பிரணவமாக பிரபந்தத்தை பிரணவாகாரமாக எண்ணக்கூடிய ஸ்ரீரங்க விமானத்து மத்தியத்திலே அடியை தொடங்கி முடியளவும் எம்பெருமான திருவடியை தொடங்கி கடைசி முடிவதில் அனுபவித்த பிரபந்தம் ஆதரத்துடன் ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண கிரமத்தாலே அபிஷேகப்படி நன்குடனை கொண்டாடும் நாள். பலமான பிரமாணாதிகள் விஷயத்திலே விசுவாசத்தை உடையவராய் ஆஸ்திகராய் இருக்கும் அவர்கள் விதிப்பிரேதராய் தங்களுக்கு சிரேயஸாக எண்ணி உபாதிக்கப்படுவதானது நாள் என்கையாலே ஆகையாலே நீங்களும் ஆஸ்திகராய் நான் சொல்லுகிற கிரமத்தை விசேஷித்து புத்தி பண்ணுங்கள் என்று வாசப்படுகிறார். ஸ்ரீமதே ரம்யதாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாய் நித்தியசே நித்தியமங்கலம் மங்களம் குருவரியார் மங்களம் சதானே மங்களம் பாக்கியம் சாய் நித்தியசே நித்தியமங்கலம். ஆழ்வார் பெருமானா ஜீய திருவடிகளே சொல்லும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.